நெட் டிவி ஃபார் யூ சேனலுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். 7.5 lakhs சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் அது வந்து 1 million மாறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் உங்கள் ரைடை ஷேர் பண்ணி சம்பாதிக்கணுமா? நீங்கள் எங்கேயாவது போகும்போது ட்ராவல் காசை கம்மி பண்ணுமா? கோ ஷேர் ட்ரிப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணுங்கள், ட்ராவல் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். போட்டா துண்டு எச்சமா இடுப்புல கட்டா முத்து என் தலையில போனதடா கேத்து மரணம் மாசு மரணம் டஃப் தரணும் அதுக்கு அவன் தான் பிறந்து வரணும். எஸ், மக்கள் எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இந்த டே வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். பேட்ட படம் இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஃபேன்ஸ் எல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நாங்கள் பார்க்க வந்திருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம். ப்ரோ, படத்துக்கு வந்திருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, எப்படி இருக்குது எக்ஸ்பெக்டேஷன்? கேட்கவே தேவையில்லைங்க. எப்படி இருக்கும் எக்ஸ்பெக்டேஷன்? தலைவர் படம்னா மாசாக தான் இருக்கும். படத்துலேயே இருக்குது, மரணம் மாசாக தான் இருக்க போகுது படம். கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். தலைவர் கெட்டப்லேயே வந்திருக்கீங்க, அவ்வளோ பாசமாக தலைவர் மேலே, அவ்வளோ ஒரு வெறியனா நீங்கள்? தலைவர் மேலே பாசம்னு எல்லாம் நம்ம சொல்ல முடியாது, அதெல்லாம் ரொம்ப சின்ன வார்த்தை. வெறித்தனம் அந்த மாதிரி ஒரு இது எங்களுக்கு. தலைவர்னா எங்களுக்கு கடவுள். 98 பில்லால் எப்படி வெயிட் பண்ணோம் அதே மாதிரி இப்போ நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பேட்டைக்காக. ஓகே, செலிப்ரேஷன்லாம் பார்த்தா எப்படி இருக்குது? எப்போ படம் பார்க்கும் அப்படிங்கிற ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் ஈகராக வெயிட் பண்ணுறேன். படம் நான் பேட்டை அனௌன்ஸ் பண்ணதில் அதான் சொன்னேன், 98 பில்லா அப்போ என்ன செலிப்ரேஷன் இருந்தால் அதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு இருக்குது செலிப்ரேஷன். இப்போ ரொம்ப பேருக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் உண்மையாக சொல்லணும்னா கொஞ்சம் பேக்அவுட் ஆகிருக்காங்க எல்லோரும். வயசானவங்க யங்ஸ்டர்ஸ் ரொம்ப பேர் வராங்க, அவங்க படம் என்ஜாய் பண்ணுறாங்க, அது வேறு விஷயம். எங்களும் நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம். இல்லை சார், தலைவர் படம் என்றைக்குமே தலைவர் படம் தான். அதில் வந்து யாரும் போட்டி கிடையாது. இதில் என்ன தெரியுதுன்னா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ரொம்ப சூப்பராக இருக்குது. இல்லைங்க, இது வந்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவி. ஸோ அதுவும் தலைவர் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கார். ஸோ அட் 69 தலைவர் இவ்வளோ ஸ்டைலிஷாக பார்க்க முடியாது. இதுக்கு முன்னாடி இருந்த படங்களோட இந்த படத்தில் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கார். அண்ட் ஒரு பக்கா ரஜினி ஃபிலிம் அப்படின்றத ஒரு நார்மல் நியூட்ரல்ஸ் கிட்டே நிறையா ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. அண்ட் தலையும் சேர்ந்து இன்னைக்கு படத்தை ரிலீஸ் பண்ணார். ஃபர்ஸ்ட் டைம் தலைவரும் தலைவரோட தம்பி மாதிரி தான் அஜித் சார். ஸோ எங்களுக்கும் அஜித் ரொம்ப பிடிக்கும். ஸோ தலைவரோட இது எங்கேயுமே தலைவர் தலை தான். Ranjit's movie, you've seen Kabali, Kala and Shankar's movie which is 2.0, but this will be a typical Rajinikanth film and தலைவருக்காக எல்லாமே காத்திருக்கோம். ரொம்ப வருஷமாக இது வெறித்தனமான ஹிட்டாக இருக்கும், வேற லெவலில் ஹிட் ஆகும். வெயிட் பண்றீங்க? சூப்பர் ஸ்டார் பட்டம் சொல்லுவாங்கடா. வெரி 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 வக்கத்துல ஊருடா. டேய் அக்கறானே தலைவடா. தோல்ல போட்டா துண்டு எச்சமா இடுப்புல கட்டா முத்து என் தலையில போனதடா கேத்து. ப்ரோ, நான் ரொம்பலாம் பேச விருப்பப்படல. சிம்பிளாக ஒரு விஷயம், தலைவரை பிடிக்காதவன் எவனுமே கிடையாது. தலைவரை பிடிச்சவன் தான் தளபதியும், தலைவரை பிடிச்சவன் தான் தலையும். இன்னைக்கு அவங்க ரசிகர் ஓவராக பேசுகிறாங்க. ஓகே, அவங்களோட கேரக்டர்ஸ் அது. எங்கள் தலைவர் எங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துட்டாரு. அமைதியாக இருக்கணும், கரெக்டாக பாருங்கள், குடும்பத்தை பாருங்கள், பொண்டாட்டிய புள்ளியை பாருங்கள், நண்பர்களை கூட சேர்த்து வைங்க, சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லிக்குது. நாங்கள் அந்த பாணியில் போயிட்டுருக்கோம். எங்களுக்கு படம் பேட்டை, அவ்வளோதான். அது மட்டும்தான் எங்களோட விஷயம். சண்டைக்கெல்லாம் வந்து தலைவர் தான் கெத்து, மத்ததெல்லாம் கெத்து. நாங்க வந்து சண்டை போடுறதோ இல்ல உட்காந்துன்னா அவன் வேஸ்ட் இவன் வேஸ்ட் அதெல்லாம் சொல்றதுல நாங்க வரல. எங்க தலைவர் படத்தை என்ஜாய் பண்றதுக்கு நாங்க வந்துக்கிறோம். பேட்ட பராக் அது வேற லெவல். படத்தை பாருங்க. பரேக் ஆமாங்க, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்காக வந்திருக்குது. எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? கண்டிப்பாக ஆஸ் யூஷுவல் தலைவர் படம் எப்போதுமே வேறு மாஸ் லெவலில் தான் இருக்கும். அதனால் இந்த படமும் பயங்கரமாக ராக் ஆகுங்கிறது கண்டிப்பாக தெரியுது. விண்டேஜ் ரஜினி இஸ் பேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பழைய ரஜினிகாந்த் வந்து திருப்பி அப்படியே எடுத்து. எஸ், ரஜினி இஸ் ஆல்வேஸ் எங்க. இது என்ன பழைய ரஜினி புது ரஜினி, அவர் என்றைக்குமே தலைவர் எங்கு தான். ஸோ இப்போ நம்ம எல்லாரும் பேட்ட ஃபேன்ஸை பார்த்தோம், இவங்க பேட்ட ஃபேமிலி ஃபேன்ஸ். ஸோ வந்து இவங்கள்ட்ட கேட்போம், எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க எல்லாரும்? ரொம்ப 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 ஜாஸ்தியாக எக்ஸைட்மெண்ட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இல்லை, பாப்பா கொண்டு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்திருக்கு. நான் அப்படி கோச்சடையான் படத்துலேருந்து இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தான் பார்க்குறாங்க. கோச்சடையான் பார்த்தாங்க, அப்புறம் லிங்கா பார்த்தா, அதுக்கப்புறம் வந்த தலைவரோட காலா கபாலி எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ.
கோச்சடையான் ரிலீஸ் ஆகும்போது 6 மாதம் குழந்தை. ஃபஸ்ட்டு படம் தலைவர் படம் தான் பார்க்கணுன்றதுக்காகவே கோச்சடையானை 2 பேரும் கூப்பிட்டு போனோம். இனிமேலும் ஃபஸ்ட் ஷோ எல்லா தலைவர் படத்துக்கும் ஃபேமிலியோட தான் வரும். நாங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு மேம் வெயிட் பண்ணுறீங்க? ஏன்னா விண்டேஜ் ரஜினி இஸ் பேக் அப்படின்ட்டு நடங்கதை உள்ளே விடுவாங்களா இல்லையான்னு ஒரு டென்ஷன்லேயே இருக்கும் 2 நாளாக. ஸோ தலைவரை தாண்டி பேட்ட படத்தை இதுக்காக பார்க்கலாம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அதாவது பார்க்கலாம் இன்னும் கார்த்திக் சுப்ராஜோட சஸ்பென்ஸுக்காக கண்டிப்பாக சம்திங் இஸ் தேர் இந்த அதுக்காகவே அதில் தலைவர் இருக்கார் அப்படின்றப்ப கண்டிப்பாக என்னமோ இருக்குது, வெயிட்டாக இருக்குது, மரண மாசா இருக்குது, அதை பார்க்கணும். பார்த்தீங்களா விவர்ஸ், தலைவர் ஃபேன்ஸ் எல்லாருமே எவ்வளோ வெறித்தனமாக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு எல்லாருமே வந்து படம் பார்க்க உள்ளே போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பிஓவில் வந்து நான் சந்திக்கிறேன். சிறப்பான தரமான சம்பவங்களை வந்து இதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டே டியூன்டு. நெட் டிவி ஃபார் யூ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தூக்கி அடிச்ச